அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஜூன் மாத பலன். ஜூன் மாதம் 1/6/2024, அதாவது இந்த ஜூன் மாதம் 1/6/2024 சனிக்கிழமை பிறக்குது. அதாவது இந்த கிரகங்களுடைய அமைப்பு இந்த ஜூன் மாதத்துல எங்கெங்க இருக்கு, எந்த 12 ராசிகளையும் எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகம் என்னென்ன நல்ல பலனை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் விரிவா பார்த்துருவோம். இந்த செவ்வாய் பகவான் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச ராசியில இருக்காரு. சுக்கிர பகவான் அவருடைய சொந்த வீடான அவருடைய சுய வீட்டிலேயே இருக்காரு, ரிஷபத்திலேயே. அங்கே பாத்தீங்க அப்படின்னா சூரியன், சுக்கிரன், புதன், குரு 4 கிரகங்கள் இருக்கு ஒரு ராசியில. அதே இது பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் உங்களுடைய கன்னி வீட்டுல 6ஆம் வீட்டுல இருக்காரு. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்ப வீட்டுல இருக்காரு. சந்திரன், ராகு இது பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மீன ராசியில இருக்கு. இந்த 12 ராசிகளுக்குமே இந்த கிரகங்கள் 9 கிரகங்களும் சேர்ந்து ஒரே மாசத்துல, அதாவது மாதக்கோள்கள் நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்குதோ அதே பலனை மாதக்கோள்கள் கொடுத்துரும். அந்த ஒரே மாதத்துல என்ன பலனை அள்ளி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிகளுக்கு நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி, இந்த ராசியினுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். சுக்கிரன் அப்படின்னாலே சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சுக்கிரன் உங்களுக்காக உங்களுடைய 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் அவருடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்றிருக்கார். இந்த 12 ராசிகளுக்குமே நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் தான். இந்த பொது பலன் உங்களுக்கு ஒரு சிலருக்கு 50% பொருந்தும், ஒரு சிலருக்கு 70% கூட பொருந்தும். அப்ப இந்த பொது பலனாகப்பட்டது இந்த கிரகங்களுடைய அடிப்படையில நம்ம சொல்றோம் அப்படின்னா, உங்களுடைய விதி ஜாதகம், ஜனன ஜாதகம், எதனுடைய அடிப்படையில எந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கோ உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்காங்கிறத பார்க்காம ஒரு விஷயத்த பேச முடியாது. இந்த நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்களும் சரி, கோச்சார காலங்களும் சரி, உங்களுக்கு சாதகமா இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையும் தாங்கி முன்னேற்றத்திற்கான வழியை வகுக்கும். அது உங்களுடைய கர்ம வினை. நான் கஷ்டத்து மேல கஷ்டமா பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அதுவும் உங்களுடைய கர்ம வினை தான். முன் ஜென்மத்துல என்ன கர்மம் எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிறப்புல நல்லதை அனுபவிக்க பிறந்திருக்கோமா கெட்டதை அனுபவிக்க பிறந்திருக்கோமான்னு உங்களுடைய விதி ஜாதகத்தை வச்சே சொல்லிடலாம். பூரண ஜாதகம், லக்கணம், அதாவது ஒரு லக்கணாதிபதி வக்ரம் ஆகிறதோ, லக்கணாதிபதியோ ராசிநாதனோ 2ஆ இருந்தாலுமே வக்ரமாகிறதோ, அஸ்தமனமாகிறதோ, நீசமாகிறதோ, திதி சூனியத்துக்குள்ள அகப்படுறதோ, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பாதிப்பை உண்டாகும். இதே திதி சூன்யம் பலம் பெறுவது, நீச பங்கம் அடைவது, இதெல்லாம் நீச பங்க ராஜயோகம் சொல்றது. அந்த தோஷமான இடத்த கூட சுபக்கிரகம் பார்ப்பது, இது எல்லாம் நன்மையை தரும். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு அவரவருடைய வயதுக்கு தகுந்தாற்போல், அவரவருடைய நிலைக்கு தகுந்தாற்போல் மாற்றங்கள் உண்டாகும். நல்லது கெட்டது, இன்பங்கள் துன்பங்கள், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா அவரவருடைய கர்ம வினையை பொறுத்து, அவரவருடைய விதி ஜாதகத்தினுடைய அமைவை பொறுத்து. திருமணங்கள் நடந்தாலும் சரி, இப்போ ஒரு சிலருக்கு ஒரு நண்பர் நம்மள்ட்ட கேட்டிருந்தாரு. அது பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம ஜாதக பொருத்தங்கள் பார்க்குறோம். பொருத்தங்கள் பார்த்து நமக்கு அதுவே ஒரு பிரச்சனை ஆயிடுது. லவ் மேரேஜ் பண்ணிட்டு அவங்கெல்லாம் போயிடுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டார். அவங்களுடைய விதி பலன் அதுவாகத்தான் இருக்கும். ஒரு ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா இவர் லவ் பண்ணித்தான் கல்யாணம் பண்ணுவாரு, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணுவாருன்னு நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லிடலாம். அந்த அமைப்பு இருக்கும்போது அவங்க பாத்தீங்க அப்படின்னா அப்படித்தான் நடக்கும். காதல் திருமணம் தான் பண்ணுவாங்க.
அவங்களுக்கு அது நல்லதாத்தான் அமையும். ஒரு சிலருக்கு நல்லதா அமையுது, ஒரு சிலருக்கு கெட்டதா அமையுது, அது அவரவருடைய விதி பலன். ஆனால் 100% அவங்களுக்கு அந்த அமைப்பு இருந்தா மட்டும்தான் அப்படி போவாங்க, இல்லைன்னா போக மாட்டாங்க. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த துலாம் ராசி நேயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நீதி, நியாயம், நேர்மை அப்படி உள்ள ஒரு விஷயங்கள்ல கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் உள்ளவங்க. ஏன்னா சனி பகவான் வந்து நீதியரசர். அவர் வந்து சனி ஈஸ்வர பட்டம் பெற்றவர். அவர் வந்து அங்கே உச்சமாகக்கூடிய ஒரு இடம். அப்ப அந்த சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய இடமாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நீதி, நியாயம், நேர்மை அப்படி சொல்லக்கூடிய லக்கணமா இருந்தாலும் சரி, ராசியா இருந்தாலும் சரி. அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு இந்த உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலத்துல 8ஆம் இடத்துல இருக்காரு, குருவோட சேர்ந்திருக்காரு. சுக்கிரன், புதன், சூரியன், அதாவது முற்றிலும் சுப கிரகமான தேவ குருவான குரு பகவானும் அசுர குருவான சுக்கிர பகவானும் சேர்ந்து ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இதுவரை குடும்பஸ்தானத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், பிரிவினைகள் இது எல்லாம் சரியாகும். ஒரு பேச்சு பேசக்கூடிய ஒரு நபர்கள் எதா இருந்தாலும் நிதானத்தோட பேசுறது அவருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். கோபத்துல ஒரு வார்த்தை விடுறோம் அப்படின்னா அது நல்லதா இருக்க வாய்ப்பே இல்லை. கோபத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவும் நல்லதா இருந்த சரித்திரமே கிடையாது. நிதானம் என்பது ஒரு மனிதனுக்கு செயல்பாடு எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவருடைய வாழ்க்கையில நல்லது கெட்டதை அவர் அனுபவிக்க முடியும். அப்ப இந்த துலாம் ராசி நேயர்கள் எப்படின்னா, துலா கோல் இந்த பக்கமும் சாயாது, இந்த பக்கமும் சாயாது. நீதி அரசர், அதுதான், அதுக்குத்தான் அது நம்ம நீதி அரசர்னு சொல்றோம். நீதி அரசருடைய முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாக்கோள் இருக்கும், திராஸ். அப்ப இந்த நேர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா துலாம் ராசியில லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவரவருடைய கிரகத்தினுடைய அமைப்பு, அவரவருடைய பிறவியுடைய அம்சம், முன் ஜென்ம கர்மம், இது எல்லாம் எந்த நிலையில இருக்குதோ அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அமையும். அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்தை குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று 4 கிரகங்களோடு சேர்ந்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கண்டிப்பா வரும். அடுத்து வந்து உங்களுடைய 4ஆம் இடம். 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய் இதெல்லாம் குறிக்கிறோம். அப்ப ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறது, பழைய வண்டியை வேலை பார்க்கறது, புதுசா வீடு கட்டுறது, பழைய வீடு வாங்குறது, பழைய வீட்டை புனரமைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா கைகூடும். உங்களுடைய வாழ்க்கையில குருவினுடைய பார்வை என்பது சுக்கிரனோடு சேர்ந்து பார்க்கறதுனால, சுக்கிரன் என்பவர் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். பெரும் வீடு, பெரிய ஆடம்பரமான மாளிகை, அலங்கார மாளிகை, இது எல்லாம் வாசனை திரவியங்கள், இது எல்லாம் சுக்கிரனுடைய காரகம். அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்ந்து உங்களை பார்க்கும்போது சுக்கிரனாக செயல்படுவார், சூரியனாகவும் செயல்படுவார், புதனாகவும் செயல்படுவார், குருவாகவும் செயல்படுவார். அப்ப அவர் பார்க்கக்கூடிய பாவகம் எந்த காரணத்தை கொண்டு பலம் இழக்காது, பலம் பெறும். அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுடைய 12ஆம் இடம். 12 என்பது விரயஸ்தானம். அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா படுக்கை அறை சுகம்னு சொல்லக்கூடிய இடமும் அதுதான். நம்ம ஏன் இந்த இதை சொல்ல வர்றோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து ஆட்சி பலத்துல இருக்காரு. சுக்கிரன் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். சுக்கிரனோட சேர்ந்த கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வகையில ஒரு வகையில பலம் பெறும். அப்ப அந்த 12ஆம் இடம்ங்கிறது வெளியூர், வெளிப்பயணம், வெளிநாடு இந்த மாதிரியும் குறிக்கும். இப்ப நம்ம முதல்ல சொன்ன விஷயங்களும் இதுக்கு பொருந்தும். அதே இதுல வந்து உங்களுக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடம் 3 இடங்களையும் சேர்ந்து இந்த 4 கிரகங்கள் பார்க்கும் பொழுது பார்க்கக்கூடிய பாவகம் பலம் பெறுவதனால் தொழில் சம்பந்தமான விஷயங்கள், வெளியூர் வெளிப்பயணம் சம்பந்தமான விஷயங்கள், இதுல ஏதோ ஒரு வகையில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான்
அவர் உங்களுக்காக 7ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியை 7ஆம் பார்வையா பார்க்குறாரு. அப்போ எப்படி இருக்கும் உங்களுடைய நிலை? நல்ல முன்னேற்றம் இருக்கும், எந்த வகையிலும் குறைபாடே இருக்காது. செவ்வாய் ஆகப்பட்டவர் உடல் வலிமைக்காரகன், பலம் பொருந்திய கிரகம். அப்போ இந்த குருவினுடைய பார்வை என்பது விவேகமா செயல்படக்கூடிய கிரகம். வேகமும் இருக்கு, அங்கே விவேகமும் இருக்கு. அப்ப ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாக்கிறோம் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு. சுவாதி நட்சத்திரம் அடுத்து. சுவாதி நட்சத்திரம்ங்கிறது ராகுடைய நட்சத்திரம். ராகு பகவான் உங்களுக்காக 6ஆம் இடத்துல வந்து சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. 6 அப்படிங்கிறது ருணரோக சத்ரு. அவர் அசுபஸ்தானத்துல இருந்து இது பண்றதுனால அவர் பார்க்கும் பாவகங்களுமே இந்த ராகு கேது ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பார்க்கக்கூடிய பாவகம் பலம் பெறும். இருந்தாலும் அவருடைய பாவகம் எந்த வீட்டுக்கு அவர் போறாரோ அந்த வீட்டை சொந்தம் கொண்டாடிக்கிறத அவருடைய நிலை. அதோட சேர்ந்த கிரகங்கள் அவங்களுடைய வேலையுமே ராகு கேதுதான் வாங்கி செய்யும். அப்ப அந்த கிரகங்கள் நிழல் கிரகம் என்பதினால் மற்ற கிரகங்களை வந்து சூரியன் சந்திரன் இந்த கிரகங்களை மறைக்கக்கூடிய தன்மை இருப்பதினால் எல்லாத்தையும் விட ராகு கேதுக்கு வலிமை அதிகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த ராகு கேது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாதி நட்சத்திரங்கள்னால அவங்களுடைய வலிமை இதுல வந்து 4 பாதங்கள் இருப்பதனால நல்ல ஒரு வலிமை உண்டு. அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றத்திற்கு வர்றதுக்கான ஒரு வழி வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து வந்து விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. உங்களுக்கு 3க்கும் 6க்கும் உள்ள அதிபதி தான் குரு பகவான். அவர் வந்து உங்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டம ஸ்தானத்துல இருந்து பார்வையிடுறார். அப்ப அவருடைய பார்வை எப்படி இருக்கும்? மிக மிக சூப்பரா இருக்கும். 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம். அப்ப அவருடைய பார்வை எப்படி இருந்தாலும் இந்த உங்களுக்குன்னு ஒரு நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள் கோச்சார காலங்கள் எல்லாமே ஒரு நல்ல நிலையில இருக்கு. நான் வாழ்க்கையில இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.